வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜிவி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் சவுண்ட் குக்கர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, தமிழ் புத்தாண்டுக்காக சிறப்பாக பருப்பு பாயாசம், பாசி பருப்பு பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. ஒரு குக்கரில் 1 கிளாஸ் அளவு பாசி பருப்பு எடுத்துக்கிறேங்க. அதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. செவக்கிற அளவுக்கு வறுக்கணும்னு வேணாம், வாசனை வர அளவுக்கு வறுத்தா மட்டும் போதுங்க. நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போது நான் 1 கிளாஸ் அளவு பாசிப்பருப்பு எடுத்தேன். அதுக்கு 2.5 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த தண்ணி இந்த பருப்புக்கு சரியாக இருக்கும். குக்கரில் ஒரு 3 விசில் விட்டுடலாம். பருப்பு நல்லா குழஞ்சி வந்துடும். இதோட சைடில் ஜவ்வரிசி, ஒரு 1/2 கிளாஸ் ஜவ்வரிசி எடுத்து அதை சுடு தண்ணியில் கொதிக்க வச்சுருக்கேங்க. இப்போ வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லம் 1.5 கிளாஸ் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் பாகுபதம் வரணும்லாம் அவசியம் இல்லைங்க. வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். அதையும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இதோட நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெல்லத்தையும் பாசிப்பருப்பையும். இந்த பாயாசம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நார்மலாக செய்கிற பாயசத்தை விட பாசிப்பருப்பு பாயசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இப்போ இது ரெண்டும் நல்லா கலந்து வரட்டும். நம்ம வேக வச்சுருக்க ஜவ்வரிசியும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு 3/4 பதம் வெந்த ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதோட இன்னும் கொஞ்சம் கொதிச்சு வரும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கட்டிகள்லாம் தெரியாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சவுண்ட் குக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த பாயசத்தை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த பாயசத்தில் கடைசியாக நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணோங்க. அதுக்காக தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஒரு 2 தடவை அரைச்சிங்கன்னா ஃப்ரெஷ்ஷான திக்கான தேங்காய் பால் கிடைக்கும். அதை கலந்த உடனே கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைனா பால் திரிஞ்சு வந்துடும். நம்ம தேங்காய் பாலுக்கு பதிலாக சாதாரண பால் கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கம்மன்னு வாசனை வருங்க இப்போவே. இப்போது நெய்யில் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் கொஞ்சமும் முந்திரியும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இந்த தேங்காய் அந்த நெய்யில் வறுத்த அந்த ஸ்மெல்லுக்கு அந்த பாயசத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது பயங்கர டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம இந்த தேங்காவையும் முந்திரியும் பாயசத்தோடு சேர்த்தாச்சு. தமிழ் புத்தாண்டுக்காக ஸ்பெஷல் ரெசிபியாக உங்களுக்காக இந்த பருப்பு பாயசம். அனைவருக்கும் சவுண்டு குக்கர் சேனல் சார்பாக தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை சந்தோஷமான வழியில் ஏற்படுத்தணும்னு நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பருப்பு பாயசம் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாரும் ஜாலியாக தமிழ் புத்தாண்டை செலிப்ரேட் பண்ணுங்கள். மறக்காமல் சவுண்ட் குக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.